இன்றைக்கு உங்களை இங்கே பார்த்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ஆசிரியரே, நான் உங்களை விட அதிக மகிழ்ச்சியாக உள்ளேன். ஏனெனில் இன்று நான் உங்களிடமிருந்து கணினிகள் பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறேன் என்பது எனக்கு தெரியும். கணினி வன்பொருள் மற்றும் பழுதுபார்ப்பு பாடநெறி அறிவு மற்றும் தகவல்களால் நிரம்பியிருக்கும். இது பாடநெறியை முடித்ததுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கணினிகள் எல்லா இடத்திலும் உள்ளன, ஆனால் அனைவருக்கும் அதை சரி செய்ய தெரியாது. சரியா? ஆம், நிச்சயமாக. ஆர்செட்டியின் இந்த பாடநெறி எனது சொந்த கணினி பழுதுபார்ப்பு கடையை அமைப்பதற்கும் உதவும். இந்த பாடநெறியில் நான் என்ன கற்றுக்கொள்வேன் ஆசிரியரே? இந்த பாடநெறியில் எலக்ட்ரானிக்ஸ் பற்றிய அடிப்படைகளுடன் தொடங்குவோம். அதன் பாகங்கள் மற்றும் அனலாக் மற்றும் டிஜிட்டல் இடையேயான வேறுபாடுகளை பற்றி பார்ப்போம். பின்னர் கணினிகளின் வரலாறு, கணினி மொழிகள் மற்றும் கணினியின் முக்கியமான கூறுகளை பற்றி புரிந்து கொள்வோம். இதன் பிறகு இடைவிடா மின்சார வழங்கல் முறைகள் மற்றும் மின்சாரத்தின் அடிப்படைகளை பற்றி கற்றுக்கொள்வோம். இது கணினிகளை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிகவும் வலுவான அடித்தளத்தை வழங்கும். கணினிகள் மற்றும் அவற்றின் தோற்றம் பற்றி அறிய நான் எப்போதும் ஆசைப்பட்டேன். பின்னர் கணினியை ஒருங்கிணைத்தல் மற்றும் பிரித்தல் பற்றி கற்றுக்கொள்வோம். இதில் PCI எவ்வாறு கட்டமைப்பது மற்றும் பிரிப்பது, PIOS பல்வேறு இயக்க முறைமைகள், ஹார்ட் டிரைவ் பகிர்மானம், இயக்கிகள் மற்றும் மென்பொருள் நிறுவுதல் போன்றவற்றை புரிந்து கொள்வீர்கள். CPU, மதர் போர்டு, RAM, ROM மற்றும் ஹார்ட் டிஸ்க் டிரைவ்களின் பணிகளையும் அறிவீர்கள். மானிட்டர், விசைப்பலகை, சுட்டி, பிரிண்டர் மற்றும் ஸ்கேனர் போன்ற சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதையும் கற்றுக்கொள்வீர்கள். இது அற்புதமாக இருக்கிறது. இன்னும் நான் என்ன கற்றுக்கொள்வேன் ஆசிரியரே? நாம் அடுத்து கணினி சிக்கல் தீர்த்தல் மற்றும் கணினி வைரஸ்கள் மற்றும் தாக்குதல்களை புரிந்து கொள்வோம். இது நமது தற்போதைய காலத்திற்கு மிகவும் முக்கியமானது. மென்பொருள்களை நிறுவுவது, லினக்ஸ் இயக்க முறைமையில் பணிபுரிவது மற்றும் வெர்ச்சுவல் நெட்வொர்க் கம்ப்யூட்டிங் மூலம் நெட்வொர்க்கிங் பற்றியும் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இவை அனைத்தும் உங்களை கணினி மொழிகளில் நிபுணராக ஆக்கும். இவற்றில் தேர்ச்சி பெற்ற பிறகு இன்று நாம் பயன்படுத்தும் கணினிகளின் மிகவும் கவர்ச்சிகரமான அம்சமான இணையம் பற்றி கற்றுக்கொள்வோம். உலாவிகள் பற்றி அறிதல், கோப்புகளை பதிவிறக்கம் செய்தல் மற்றும் வைஃபை அமைப்பதற்கான ரவுட்டர்களை கட்டமைப்பது போன்றவற்றில் நீங்கள் நிபுணராக ஆவீர்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த பாடநெறி தொடங்குவதற்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை ஆசிரியரே. காத்திருங்கள். அது மட்டுமல்ல, லேப்டாப் சேவை பற்றியும், லேப்டாப்பின் அடிப்படைகள் மற்றும் இயக்கிகளை நிறுவுவது மற்றும் சிக்கல் தீர்த்தல் போன்றவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ளும் சேவை பகுதி இன்னும் உள்ளது. CCTV கேமராக்கள் பற்றியும், CCTV-களில் சமீபத்திய தொழில்நுட்பம் மற்றும் AI இன் பயன்பாடு இன்றைய உலகில் மிகவும் பேசப்படும் தலைப்புகளில் ஒன்று பற்றியும் நாம் கற்றுக்கொள்வோம். இந்த பாடநெறியை உருவாக்கிய ஆர்செட்டிக்கு நான் உண்மையிலேயே வியப்படைகிறேன். ஏனெனில் இது எனக்கு பல்வேறு வேலை வாய்ப்புகளை திறக்கும். ஆம், இது முற்றிலும் விளையாட்டை மாற்றக்கூடிய பாடநெறியாகும். இது உண்மையிலேயே உங்களை சுயநம்பிக்கையுடன் ஆக்கும் மற்றும் உங்கள் சொந்த கணினி கடையில் தனியாக வேலைக்கு அமர்த்தப்படலாம். கணினிகள் பற்றி இளைய தலைமுறையினருக்கு கற்பிப்பதற்கும் உங்கள் அறிவை பயன்படுத்தலாம். உண்மையில இந்த பாடநெறியுடன் உங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும். எப்படியும் நீங்கள் சம்பாதிப்பீர்கள். இது சுயநம்பிக்கைக்கு முக்கியமானது. ஆனால் ஆசிரியரே, எல்லாவற்றையும் நான் எப்படி நினைவில் வைத்துக் கொள்வேன்? எல்லாவற்றையும் நினைவில் வைக்க தேவையில்லை. நீங்கள் விரும்பும் எத்தனை முறை வேண்டுமானாலும் அத்தியாயங்களை மீண்டும் பார்க்கலாம். இதுதான் இந்த பாடநெறியின் சிறப்பு. புரிஞ்சதா? அது கேட்டு நிம்மதியாக உள்ளது. இப்போது நான் கணினி வன்பொருள் மற்றும் பழுதுபார்ப்பு பாடநெறியிலிருந்து கற்று மதிப்புமிக்க ஒன்றை உருவாக்க எனது அறிவை பயன்படுத்த எதிர்பார்க்கிறேன். கணினி உலகில் நீங்கள் செய்யும் சிறந்த பணிகளை பார்க்க நான் ஆர்வமாக உள்ளேன். பாடநெறியை தொடங்கலாமா? ஆம், தயவு செய்து. நான் தொடங்க தயாராக உள்ளேன். எனவே கணினிகளின் பரந்த உலகில் மூழ்குவோம். அங்கு ஒவ்வொரு புதிய கற்றலும் உங்களை ஒரு அற்புதமான பாதையில் அழைத்துச் செல்லும். தயார். அமைக்க கற்றுக்கொள்.